வணக்கம் நண்பர்களே. பேங்க்கில் வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ எஸ்பிஐயில், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட், கார்ப்பரேஷன் சென்டர், மும்பை, இவங்க வேலைக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு கிளர்க்குக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதன் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்ஸ் அப்படின்னா நம்ம கிளர்க்கல் இருக்கு இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க்கு வேலைக்கு விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுன்னு இருக்காங்க. எக்ஸாம் பிப்ரவரி 2025 நடக்க இருக்கிறது. மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா மொத்தம் 13,735, அதாவது 13,735 வேக்கன்சி இந்தியா ஃபுல்லாக. இந்த வேக்கன்சி நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சென்னை பாண்டிச்சேரி மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 336 ப்ளஸ் பாண்டிச்சேரிக்கு ஒரு 4. ஸோ மொத்தம் தமிழ்நாடுக்கு 336 வேக்கன்சி இருக்குது. ஓவராலாக எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் 13,735 வேக்கன்சி எஸ்பிஐக்கு வேலைக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. என்ன படிச்சிருக்கணும்? எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அசான் 31/12/2024 படி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். அவ்வளோதான். பர்சன்டேஜெலாம் ஒன்றும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிகிரி முடித்தவங்க இந்த எஸ்பிஐ வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் என்னன்னா அப்படின்னா, ஏஜ் லிமிட் அசான் 1/4/2024 படி நாட் பிலோ 20 years, நாட் above 28 years, 20லிருந்து 28 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக. இல்லை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ப்ளஸ் ஒரு 5 ஆட் பண்ணிங்கனாக்கும் 33 வயசு வரைக்கும் எழுதலாம் எஸ்சி எஸ்டி. ஓபிசி அவங்க என்ன சொன்னாங்க, 28 ப்ளஸ் ஒரு 3 31 வயசு வரைக்கலாம். நிறைய பேருக்கு ஏஜ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான உள்ளவங்க ஏஜ் பார்த்துக்கோங்க. நார்மலாக 20லேருந்து 28 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்குனா 33 வயசு வரைக்கும், ஓபிசினா 31 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமை எழுதலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன ஆகுனாக்கா, 2 எக்ஸாம் இருக்கான். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட், ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அண்டு மெயின் எக்ஸாம். 2 எக்ஸாம் எழுதணும். அண்டு டெஸ்ட் ஸ்பெசிஃபைட் ஆஃப்டர் லோக்கல் லாங்குவேஜ்லையும் எழுதிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 100 மார்க்ஸ், 3 செக்ஷன் இருக்குமா. இங்கிலீஷ் 30 கொஷின் 30 மார்க்கு 20 நிமிஷம். நியூமெரிக்கல் எபிலிட்டினா ஆப்டிடியூடு, அதில் தமிழில் கூட எழுதிக்கலாம், இங்கிலீஷில் எழுதலாம், தமிழ் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் எழுதலாம். 35 கொஷின் 35 மார்க்கு 20 மினிட்ஸ். ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின் 35 மார்க்கு 20 நிமிஷம். ஸோ மொத்தம் 1 ஹவரில் இந்த 100 கொஷினுமே எழுதணும். இதில் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலும் என்ன செய்யலாம், மெயின் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. மெயின் எக்ஸாமில் எப்படி எடுப்பாங்கனாக்க, ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் என்ற அடிப்படையில் எக்ஸாம் எடுப்பாங்களாம். ஸோ அப்ராக்சிமேட் 10 times ஆஃப் த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எடுப்பாங்க. இதில் மெயின் எக்ஸாம்ஸ் ஜென்ரல் அண்டு ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் 50 கொஷின் 50 மார்க்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் 40 கொஷின் 40 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 கொஷின் 50 மார்க்கு, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 50 மார்க்கு 50 கொஷின் 60 மார்க்கு. மொத்தம் 190 கொஷின்னு 200 மார்க்கு. ஒரு 35 நிமிஷம் 45 நிமிஷம் 45 நிமிஷம் 45 நிமிஷம், மொத்தம் 2 மணி நேரமும் 40 நிமிஷத்துக்கு மெயின் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் டெஸ்ட் வில் ஹாவ் த செப்பரேட் டைமிங். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே செப்பரேட் டைமில் தான் உங்களுக்கு போகணும். அதாவது டைமிங் டியூரேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டைம் கொடுக்குறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. 1/4 ஆஃப் த மார்க் அசைன்டு ஃபார் கொஷின் வில் பி டிடெக்டட். தப்பாக எழுதுனீங்கனாக்கும் உங்களுக்கு மார்க்கு கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன லாங்குவேஜில் எழுதலாம்? இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவு அப்படின்னா, இங்கே தமிழ்நாடு இருக்கா, தமிழ்நாடை பொறுத்தளவில் இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ், இந்த 3 லாங்குவேஜில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம்.
தமிழ் தான் எழுதணும், இங்கிலீஷும் எழுதணும், ஹிந்திலையும் எழுதணும் அவசியம் கிடையாது. தமிழ் எழுதக்கூடிய நபருங்களாம் தமிழில் கூட எழுதிக்கலாம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து டென்டேட்டிவ்லி தோராயமாக பிப்ரவரி மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சவொடனே அதுக்கு ரிசல்ட்டு போட்டுட்டு அடுத்து மெயின் நடக்கும். மெயின் எக்ஸாம் முடிஞ்சோடனே ரிசல்ட்டு போட்டாங்கனாக்க டைரெக்டாக வேலை தான். இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. இந்த எக்ஸாமை தமிழ்லேயே எழுதலாம். தமிழில் தான் எழுத முடியும் நேரம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தாராளமாக தமிழில் எழுதலாம். அதனால் நண்பர்களே, இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னாக்க டிகிரி முடிச்சுருந்தால் போதும், யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதில் ஃபீஸ் வேறு கட்டணும். நான் ரீஃபண்டபிள் ஃபீஸு, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்டிமேஷன் ஃபீஸு, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, டிஎக்ஸ்எக்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸு கிடையாது. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு 750 ரூபா ஃபீஸ் கட்டணும். ஒவ்வொருத்தரும் 750 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில பேர் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னா தாராளமாக நீ என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னாக்கா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை நீங்களே அப்ளை பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கனாக்கா இதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா படித்து பார்த்துங்க. ஹவு டு அப்ளைன்னு ஒரு இது என்னென்ன செய்யணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்புறம் போய் எதெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும், ஃபோட்டோ, சைன் பண்ணுறதுக்கு கையெழுத்து, இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக படிச்சுட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அண்டு மெயின் எக்ஸாமுக்கு எங்கெல்லாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இதுதான் சென்டர். தமிழ்நாட்டுக்கு மெயின் எக்ஸாமுக்கும் அண்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணோன்னா லாகின் இந்த வெப்சைட் பண்ணிங்கனாக்கும் bank.sbi வெப் கேரியர் கரண்ட் ஆப்ஷன் இது ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்பாக மறந்துடாமல் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 17/12/2024 ஸ்டார்ட் ஆகி 7/1/2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. 7/1/2025 தான் லாஸ்ட் டேட்டு. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணக்கூடிய நண்பர்கள் அப்ளை பண்ணிங்க. ஆனால் படிக்கிறது இப்போயே இம்மிடியேட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் படிக்க ஆரம்பித்தோமாங்க அதுக்கப்புறம் போர்ஷன் முடிக்க முடியாது, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதனால் படிக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு, வேலை வாங்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கடுத்து இன்சூரன்ஸும் ஒரு கால்ஃபர் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க்கில் வந்து வேலை பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம், தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகரில் அம்பியா தேட்டர் பக்கத்தில் இருக்குது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் கிளாஸ் எடுத்துருக்கோம். மெயினாக பேங்க் எக்ஸாம், ரயில்வே, எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம். ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஹாஸ்டல்ஸ் உண்டு. லேடிஸ்க்கு வந்து சேம் கேம்பஸ்லேயே ஹாஸ்டல், ஜென்ஸுக்கு வந்து பக்கத்தில் 2 தெரு தாண்டி ஹாஸ்டல்ஸ் அவைலபிள். அதனால் படிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்களா இமீடியட்டாக ஜாயின் பண்ணி படிங்க. கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.